கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, உங்களை வாழ்த்துகிறேன். நான் ஒரு கதை கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு பலாமரத்தினுடைய ஆசை. தினந்தோறும் அந்த பலாமரத்திலே அநேக குயில்கள் வந்து அழகாக பாடின பாடல்களை கேட்டு அந்த பலாமரம் அந்த குயில்களை பார்த்து சொன்னதா, குயிலே குயிலே எவ்வளவு அழகாய் பாடுகிறீர்கள், எனக்கும் உங்களைப் போல பாட கற்றுக் கொடுங்கள் என்று சொன்னதா. ஆனால் அந்த குயில்கள் எல்லாம் அந்த பலாமரத்தை மிகவும் கேலி செய்து, உனக்கெல்லாம் பாட முடியுமா, நீலெல்லாம் இப்படி ஆசைப்படலாமா என்று கேலி செய்ததா. மிக துக்கத்தோடு இருந்த அந்த பலாமரம் காற்று வரும்போது அந்த காற்றோடு இணைந்து தன் இலைகளை எல்லாம் அசைத்து கலகலவென்று சத்தத்தை போட்டு பார்த்ததா. இதை கண்டு குயில்கள் அந்த பலாமரத்தை கிண்டல் செய்ததா. ஒரு நாளைக்கு ஒரு மரம் வெட்டி வந்து அந்த பலாமரத்தை வெட்டி கீழே போட்டு விட்டது. இந்த குயில்கள் கிண்டல் செய்தது, பாட ஆசைப்பட்ட மரத்தினுடைய நிலைமையை பார் என்று. அந்த பலாமரம் மிகவும் துக்கத்தோடு கண்ணீர் வடித்து கீழே விழுந்தது. ஆனால் சில நாட்களுக்கு பிற்பாடு அந்த குயில்கள் ஒரு இடத்திலே அமர்ந்திருக்கும் போது அழகான இசையின் சத்தம் அந்த குயில்கள் காதிலே எட்டினது. நம்மை விட அழகாக பாடுவது யார் என்று பார்க்கலாமே என்று போய் பார்த்தபோது ஒரு வீட்டின் மாடியிலே ஒரு பிள்ளை அழகான ஒரு வீணையை வைத்துக் கொண்டு அந்த வீணையிலே அழகாக மீட்டிக் கொண்டிருந்ததா. அந்த சத்தம் கேட்ட உடனே அந்த குயில்கள் போய் அந்த வீணையிடத்திலே கேட்டதா, வீணையே நீ யார், எங்களை விட அழகாக நீ பாடுகிறாயே என்று கேட்டதா. அந்த வீணை சொன்னதா, நான் யார் என்று உங்களுக்கு தெரியலையா, ஒரு நாளைக்கு உங்களை பார்த்து எனக்கு பாடலை கற்றுக் கொடுங்கள் என்று சொன்ன அதே பலாமரம் தான் நான். இன்றைக்கு என் ஆசையை விட, நான் விரும்பினதை விட அதிகமாக நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னதா. என் அன்பு பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் அந்த பலாமரத்தை போல இருக்கலாம், தள்ளப்பட்டவர்களாக அவமானப்படுத்தப்பட்டவர்களாக இருக்கலாம். நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், பலாமரத்தை வீணையாய் மாற்ற ஒரு நாள் வந்ததை போல உங்களையும் தரிசனம் நிறைவேறுகிற ஒரு நாள் உண்டு. 30வது சங்கீதம் அதனுடைய 5ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்பு உண்டாகும். ஆமென். இன்றைக்கு ஒருவேளை உங்களுக்கு சாயங்காலமாக இருக்கலாம், அழுகையாக இருக்கலாம், ஆனால் விடியற் காலம் உண்டு, களிப்பு உண்டு என்று உங்களை நான் வாழ்த்துகிறேன். God bless you. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.